45 நாளுக்கு முன்னால் சினிமா துறையில் முதலீடு போடுற எல்லாருமே பாதுகாப்பாக இருந்தாங்க. தயாரிப்பாளர், விநியோகத்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த தொழில் லாபகரமாக இருந்தது. தயாரிப்பாளர்கள் முதலாளியாக இருந்து உட்கார்ந்துட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நடிகர்கள் முன்னால் அவங்க கை கட்டிட்டு நிற்கக்கூடிய ஒரு காலமாக மாறிடுச்சு. சம்பளங்கள் கூடுறதுனால ஒரு நடிகர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாங்க. தியேட்டர் ஃபீட் ஆக மாட்டேங்குது. தியேட்டர் ஃபீட் ஆகலைன்னு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக தான் சொல்கிறேன், பொன்முட்டையிடுற வார்த்தை இவங்க கழுத்தில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்தளவில் இவங்க இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 150 கோடி 200 கோடி இதெல்லாம் இவங்க கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாது. திரையரங்கு இல்லைன்னா டேபிள் மேலேருந்து கீழே எட்டி குதிக்கிறதுக்கு 8வது மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இப்போ படம் வாங்குறது 8வது மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி தான். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல் கேள்வி, நீங்கள் சினிமா துறைக்கு வந்த புதுசில் இருந்த அந்த சினிமா துறை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 45 நாளுக்கு முன்னால் சினிமா துறையில் முதலீடு போடுற எல்லாருமே பாதுகாப்பாக இருந்தாங்க. தயாரிப்பாளர், விநியோகத்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த தொழில் லாபகரமாக இருந்தது. இப்போ என்ன மாறிடுச்சுன்னா நிலவரம், முதலீடு போடுற 3 பேரும் நஷ்டத்தில் இயங்குறாங்க. சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் லாபத்தில் இயங்குறாங்க. அதாவது சம்பளம்ங்கிறது ஒரு நியாயமான சம்பளமாக இருக்கலாம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டினுடைய காஸ்ட் 10 கோடினா அதனுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுடைய சம்பளம் அதிகபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா காஸ்ட் ஆகிற படத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. 8 லட்ச ரூபா ப்ரொடக்ஷனுக்கு போட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. 200 கோடி காஸ்ட் ஆகிற படத்துக்கு 170 கோடி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம், 30 ரூபா மட்டும்தான் ப்ரொடக்ஷன். அப்புறம் அதனுடைய ப்ராடக்ட் எப்படி வரும்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் தயாரிப்பாளர்கள் முதலாளியாக இருந்து உட்கார்ந்துட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நடிகர்கள் முன்னால் அவங்க கை கட்டிட்டு நிற்கக்கூடிய ஒரு காலமாக மாறிடுச்சு. இது எப்படின்னு சொல்லிட்டுனா தயாரிப்பாளர் துறையில் ஓரளவுக்கு நம்ம ஒரு மரியாதை வேணும்னு எதிர்பார்க்குற எந்த தயாரிப்பாளரும் இன்றைக்கி தயாரிப்பில் ஈடுபடுறது கிடையாது. அதுதான் நிலவரம். சார், நீங்கள் சொல்கிறத வச்சு என்னென்னா, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்களை நம்பி நடிகர்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரீங்க. இன்றைக்கி நடிகர்களை நம்பி தான் தயாரிப்பாளர்கள் ஒரு டைரக்டரே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்ல வர கருத்து ஏற்புடையதாக இருக்குது. எப்படி இந்த ட்ரெண்ட் மாறிச்சு சார்? ட்ரெண்டு மாறினதுக்கு காரணம் தயாரிப்பாளர்கள் தான். இவங்க தன்னுடைய நாம தான் சம்பளம் கொடுக்குறங்கிற எண்ணம் மாறி போய் அவங்க படம் நடிக்கக்கூடிய நடிகர்களை பொறுத்தளவு தெய்வம் மாதிரி கும்பிட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அதனால விளைவு தான் இது ஒன்று. இன்னொன்று, முதல்ல ஒரு நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் காலம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு போட்டுட்டுனா அவங்க எல்லாருமே ஒரு நியாயமான சம்பளம் வாங்கிட்டு வருஷத்துக்கு 7 படம் அல்லது 8 படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த 7 படம் 8 படம் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது தியேட்டரில் சர்வைவ் ஆகிட்டு இருந்தது நல்லபடியாக. ஏன்னா இன்னைக்கு ஜென்ரலாக அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நடிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், அப்படி அதே மாதிரி பின்னால் வந்தக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், இப்படி நிறைய நடிகர்கள் இருக்கும்போது அந்த படங்க தியேட்டருக்கு ஃபீட் ஆகிட்டே இருந்தது. ரெகுலராக ஃபீட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி சம்பளங்கள் கூடுறதுனால ஒரு நடிகர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாங்க. தியேட்டர் ஃபீட் ஆக மாட்டேங்குது. தியேட்டர் ஃபீட் ஆகலைன்னு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக தான் சொல்கிறேன், பொன்முட்டையிடுற வார்த்தை இவங்க கழுத்தில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்தளவில் ஏறக்குறைய ஒரு 25% தான் ஏற்கனவே இருந்த ஸ்க்ரீன் இன்றைக்கி இருக்குது. இந்த நிலைமை மாறி இன்னொரு 5 வருஷம் கழிச்சப்போ மல்டிப்ளெக்ஸ் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க கொண்டு வருவாங்க. இது இன்றைக்கி பாம்பேலாம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பாம்பேயில் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸே கிடையாது, மல்டிப்ளெக்ஸ் மாத்திரம் தான் சர்வ் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இப்போ ஒரு பங்கு போட்டிருக்காங்க, ஏறத்தாழ 50 ஸ்க்ரீன் பிவிஆர் இந்த ஒரு 6 மாதத்தில் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. கடந்த 3 மாத காலத்தில் அவங்களுக்கு 300 சில்லற கோடி லாஸ் அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டு இருந்துச்சு. பட்டுட்டுனா திரையரங்குங்கிறதுங்கிறது ஒரு நிலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களே உருவாக்கிடுவாங்க. ஆனால் ஒன்று, இவங்க இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த 150 கோடி 200 கோடி இதெல்லாம் இவங்க கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாது திரையரங்கு இல்லைன்னா. இன்றைக்கி ஓடிடிலேயோ அவங்க தெரியும், டிவியில் பார்த்திங்கன்னா 40 வருஷம் ஏறக்குறைய நெருங்கிடுச்சு டிவி. இன்றைக்கி டிவியில் எத்தனையோ நடிகர்கள் எல்லாம், நான் அவர் ஃபேமஸாக இருக்கார், இவர் ஃபேமஸாக இருக்கார், அவர் ஸ்டாண்டப் காமெடியில் நிற்கிறாங்க. எந்த நடிகரும் கோடிக்கணக்கில் கூட சம்பளம் வாங்க முடியல. 1 கோடி எந்த டிவி நடிகருக்கும் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில். இத்தனை சேனல் இருந்தால் கூட ஆச்சா. அதே தான் ஓடிடியில் வரக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் வரக்கூடிய அந்த வெப் சீரிஸ் அது இதெல்லாம் நீங்கள் 1 கோடியே நீங்கள் யாரும் டச் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே 100 கோடி 120 கோடி போக போகிறீங்க. உங்களுக்கு 100 கோடி 120 கோடி வரணும்னா திரையரங்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100 கோடி 120 நீங்கள் சிந்திக்க முடியும். அதனால் நீங்களே
உங்களுடைய வேல்யூவை குறைச்சிக்க போகிறீங்க. அதான் நடக்க போகுது. சார் இப்போது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் காலத்தில் வந்த பிரிண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பிரிண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார், கமல் சார் வந்த காலத்தில் அந்த பிரிண்ட் வந்து ஒரு 50லேருந்து 70 பிரிண்ட் வரைக்கும் வந்துச்சு. எப்படி சார் இந்த இன்க்ரிமெண்ட் என்ன, இந்த இன்க்ரீஸ்க்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ரசிகர்களுடைய சினிமாவுடைய ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா செகண்ட் ரிலீஸு, தேர்ட் ரிலீஸு, ஃபோர்த் ரிலீஸ்லாம் கூட பண்ணாங்க. இப்போ நம்ம திருப்பூர் எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டவுனில் கூட செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ்லாம் பண்ணி கூட படங்கள் ஓடிச்சு. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டுக்கும் ரஜினி கமல் காலத்துக்கு வந்த பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எதனால் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கலாம்? அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து டிவியினுடைய ஆதிக்கம். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸு வேறு எங்கேயும் படம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து மொபைலில் ஃபோனில் படம் பார்க்குற காலம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் பழையபடி 4 பிரிண்ட் 5 பிரிண்ட் தான் போடணுங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வியூவர் வெவ்வேறு டைமில் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு சேட்டலைட் வர ஆரம்பிச்சு. சேட்டலைட்டுக்கார சொன்னாங்க முதல்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் படம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் படம் போட்டாங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் படம் போட்டாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் படம் போட்டாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆகாமையே சேட்டலைட் போட ஆரம்பித்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் போய் இன்னும் 4 பிரிண்ட் போடுறோம், 5 பிரிண்ட் போடுறோம், நீங்கள் மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் திருட்டு விசிடி, இப்போ இருக்கிறது எப்படி இந்த தமிழ் டாக்கர்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி அந்த நேரம் திருட்டு விசிடி இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. அதனால பிரிண்ட் வந்து ஒய்டாக போட ஆரம்பித்தாங்க. ஒன்று. இன்னொன்று, ஒரு பிரிண்ட் வந்து அன்றைக்கி வந்து 50,000 ரூபா 60,000 ரூபா காஸ்ட் வந்துட்டு இருந்தது. டிஜிட்டல் சினிமாவை மாறின உடனே ஒரு படத்துக்கு ஒரு தியேட்டரில் போடுறதுக்கு ஒரு 10,000 ரூபா தான் வந்தது. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸோ எல்லா ஊர்லேயும் வந்து என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன சென்டர்லாம் கூட இன்றைக்கி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டரில் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஏ சென்டர் தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. சார் அதாவது 2 நடிகர்கள், பெரிய நடிகர்கள் படம் கிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து எப்படா இதை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து நிறைய சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். அதாவது ஒரு தேட்டர் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, ஒரு படத்தை போட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரே காம்ப்ளெக்ஸில் ஒரு 2 தேட்டர் இருக்குது, 3 தேட்டர் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரஜினி சார் படமோ ஒரு கமல் சார் படமோ ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ வந்து நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன். இப்போ தளபதி குணா படம் ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது உதயம் காம்ப்ளெக்ஸில், சென்னை உதயம் காம்ப்ளெக்ஸில் ஒரே அடிதடி, பயங்கரமான போலீஸ் குவிப்பு அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஒரு பிரச்சனைலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் கிளாஷ் அப்போ எப்படி சமாளிக்கிறீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கா தேட்டரில், ரசிகர்களுடைய பிரச்சனைகள்? குணா தளபதியில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் 3000 தேட்டர் இருந்தது. இந்த 3000 தேட்டருக்கிட்ட ஒரு உதயம் தேட்டருக்கு நடந்த வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த 3000 தேட்டரில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 தேட்டரில் அந்த படம் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கும். எங்கேயும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன பொங்கலுக்கு 2 படம் வந்தது. விஜய் படம் வந்தது, அஜித் படம் வந்தது. வந்த உடனே என்ன பண்ணாங்க, உடனே பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துக்கிட்டு போர் நடக்க போகுது அப்படின்னு உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்க. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. அவங்க ரசிகர்கள் வர்றாங்க, படம் பார்க்குறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் தான் இந்த மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு சண்டையா, அவங்களுக்கு யுத்தமா? ஒன்றுமே கிடையாது. ஒரே காம்ப்ளெக்ஸில் 2 படம் ஓடினாலுமே அந்தந்த ரசிகர்கள் வர்றாங்க, படம் பார்த்துட்டு போகிறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சமீப காலமாக வந்து இந்த விநியோகஸ்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு படத்தை வந்து எம்ஜி, அவுட்ரேட்டு, தேட்டர் ரெண்ட்டு போட்டு எடுத்த அந்த காலம்லாம் இப்போ இருக்கா? அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம், அதாவது குறிப்பிட்ட ஒரு அரசியல் இருக்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து நிறைய படங்களை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து பெருசாக வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. நம்மளும் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அது முற்றிலும் உண்மையாக, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ரெட் ஜெயிண்ட்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே, முற்றிலும் உண்மையாக சார் இது? இல்லை, இப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து இப்போ இந்த 2-3 வருஷமாக தான் படம் பண்ணுறாங்கன்னா அவங்க சினிமாவுக்கு வந்து 5 வருஷம் ஆகிடுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க படம் பண்ணாங்கன்னு நிறுத்தினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுனா, படம் வாங்குறதுக்கு விநியோகத்தில் கிடையாது. இருந்த விநியோகத்தில் போகிறது காலி பண்ணி போட்டாங்க. ஏன்னா விலைகள் அதிகமாக நஷ்டங்கள் அதிகமாச்சு. இப்போ நீங்கள் வந்து டேபிள் மேலேருந்து கீழே எட்டி குதிக்கிறதுக்கு 8வது மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இப்போ படம் வாங்குறது 8வது மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் விநியோகத்தில் எல்லாருமே படம் வாங்கி மிகப்பெரிய அளவில் நஷ்டப்பட்டு எல்லாருமே தொழில் விட்டு ஒதுங்கிட்டாங்க. அந்த தொழிலில் சம்பாதிச்ச சில பேர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுனா, இனி இந்த தொழில் லாபகரமாக இல்லைன்னு ஒதுங்கியாச்சு. ஸோ விநியோகத்தில் ஒரு இனமே இப்போ இல்லை. விநியோகத்து சங்கத்தில் மெம்பர் தான் 400 பேர் இருப்பாங்க. 4 பேர் கூட படம் வாங்குறது கிடையாது. அதுக்கு வந்து யாரும் காரணம் கிடையாது. ரெட் ஜெயிண்ட் வந்ததுனால இந்த விநியோகத்தில் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெட் ஜெயிண்ட் வர்றதுக்கு முன்னால் ஏறத்தாலும் இந்த 7-8 வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விநியோகஸ்தருங்கிற அந்த விநியோக முறைங்களுக்கு குறைஞ்சிட்டு வந்து விலைகள் அதிகமானவுடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டுனா யார் வாங்குறதுக்கு பயப்பட்டாங்க. அதுதான் உண்மையிலேயே ரெட் ஜெயிண்ட் காரணமே அல்ல. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.